விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இந்த விருச்சிக ராசியில 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால 4 வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அப்ப 4 வருடத்துல என்னோட கணக்குப்படி நான் 3 வருடம் நான் கணக்குல எடுத்துக்கிறேன். உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்குல வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வரும். சனி தசை நடக்குது இந்த விருச்சிக ராசிக்கு, அதாவது படிக்கக்கூடிய காலத்துல 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் நடக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரமாகிறார். இப்போதான் அர்த்தாஷ்டம சனி விடுதலையாகி 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியானார். திரும்ப 5ஆம் இடத்துல வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதா? ஏன்னா இந்த சனி பகவான் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அங்கே 2 நட்சத்திரம் இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல 2 நட்சத்திரத்துல வக்ரமாகிறார். ஒன்று உத்திரட்டாதி, இன்னொன்று பூரட்டாதி, அதாவது பின்னோக்கி வர்றது. இந்த பூரட்டாதி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த வருடம் ஃபுல்லாவே, அதாவது அந்த நட்சத்திராதிபதி. இப்போ உத்திரட்டாதி பூரட்டாதி, இந்த உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம். இவர் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். கல்வி சம்பந்தப்பட்ட இடம்னா 4ஆம் இடம். இந்த இடத்துக்கு உண்டான அதிபதி வக்கரமாகிறது. கல்வி, அதாவது படிப்பு சார்ந்து என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் உங்களுக்கு? சனி தசை தான் இது. இந்த சின்ன வயசுல வர சனி தசை அந்த அளவுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது, நல்லாவே இருக்கும். சனி வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தியானாலும் சரி, உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும், அதாவது எல்லாருக்குமே சொல்ல முடியாது, ரொம்ப ரேர், அது கூட மன அழுத்தத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். நண்பர்கள் வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. மற்றபடி வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருந்தாலும், உங்க சுய ஜாதகத்துல 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் ராகு கேதுவோடு சேர்ந்துட்டு இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி வேற யாருக்கும் ப்ராப்ளத்தை கொடுக்காது. அதனால பயப்பட தேவையில்ல. படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 22 வயசுக்கு மேல 39 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை இது அஷ்டமாதிபதி தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இது அஷ்டமாதிபதி தசை, லாபஸ்தானாதிபதி தசைன்னு சொல்லுவாங்க. இந்த தசை இந்த வயது காலகட்டத்தில் இப்போ படிப்பு ரீதியா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த மேல் படிப்பெல்லாம் நல்லா வந்துடும் உங்களுக்கு. அதாவது அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சனி பகவான் வக்கரமாகிறது இது இந்த தசையில நல்லதா? இது நட்பு கிரக தசை தான், அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. வேலை ரீதியா மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும், ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க அந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்கும். அதாவது ப்ரெஷர், வேலை ப்ரெஷர், இல்லை ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, இது மாதிரியான ப்ராப்ளமெல்லாம் இருந்துச்சுன்னா சால்வ் ஆகும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், குறிப்பாக பெண்களுக்கு நிறைய நெருக்கடிகள், வேலை அழுத்தங்கள், வீட்டில் நிறைய வேலை அழுத்தங்கள், இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் பரவாயில்ல. ஓரளவுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளிவருவீங்க. மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இது அவயோக தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இது எப்படி இருக்கணும் அந்த தசை அப்படின்னாக்கா, மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுன்னா சிறப்பு. உங்க ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. உங்க லக்னத்துக்கு யோகராக வந்தால் இன்னும் சிறப்பு. இப்போ ராசிக்கு 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணாலும், உங்க லக்னத்துக்கு எங்க இருந்து தசை பண்ணாலும், அதாவது யோகராக வந்துச்சுனாக்கா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். வேலை ரீதியா, தொழில் ரீதியா, அது மாதிரி திருமண வாழ்க்கை எல்லாத்துக்குமே. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு தடையாவே இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது. சுய ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமானால் இப்ப திருமணத்துக்கு கொஞ்சம் தடையை கொடுக்கும். அதாவது 28 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். 28 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தடையை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். இந்த புதன் தசையானது சரியா திருமணம் கூடி வராது. அதாவது உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது. திருமணம் ஆயிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமண வாழ்க்கையில ப்ராப்ளம் வராது. அப்படி வந்துச்சுனாக்கா உங்களுடைய தசையை நீங்க செக் பண்றது நல்லது. உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது. வேலை செய்றீங்க, அதாவது உங்க வேலையில ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு வரீங்க, அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிரும். இது 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறதுனால ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு. வேலை ரீதியாக எதிர்பார்ப்புகள் எல்லாமே கிளியர் ஆகும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இதில் மாற்று தொழில் ஒரு சில பேருக்கு அது மாற்றி தொழில் செய்யறதுக்கு, இல்லை அந்த தொழிலை மாற்றி செய்யலாமா, இல்லை வேற எதனா தொழில் பண்ணலாமா, இல்லை கூடுதலாக ஒரு தொழில் பண்ணலாமா, இது மாதிரியான எண்ணங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நல்லாவே இருக்கும்.
அதாவது இந்த புதன் தசையில அஷ்டமாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு ரொம்ப கடுமையா கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சனி பகவான் வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். அதனால தசையும் அவயோக தசை தான் இந்த ராசிக்கு. வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் சிறப்பு, அவயோகராக வந்தால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க இல்லையா, அவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் பொருளாதார தட்டுப்பாடு ஒரு சில பேருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பண வரவுல ஒரு சில தடைகள் உண்டு. அது வந்து முன்ன பின்ன தான் வரும், ஆனா வந்துடும், எப்படியோ தடைப்படாம வந்துடும். ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள், அதாவது 30-31 வயசுக்கு மேல திருமணத்துக்கு ரெடியா இருந்தீங்கன்னாக்கா திருமணம் கொடுத்துரும். இரண்டாவது திருமணம், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இது வந்து குருவுடைய நட்சத்திரத்துல வக்ரமாகறதுனாலையும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல வக்ரமாகறதுனாலும் இது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த சனி பகவான் 39 வயசுல இருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது சொல்லவே தேவையில்ல, கேது பகவான் உங்களுக்கு நல்லதே பண்ணும். கேது தசை பொறுத்த வரைக்கும் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார் கேது பகவான். உங்க சுய ஜாதகத்துல இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால், அதாவது இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா குருவுடைய வீடு, செவ்வாயுடைய வீடு, சூரிய சந்திரனுடைய வீடு, இந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்ப நல்லாவே இருக்கும். இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது பணம் வரவெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வர வேண்டிய பணம் வரும், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலாம். நீங்க ஏதாவது லோன் கேட்டிருந்தா கூட அந்த லோன் எல்லாம் சேங்ஷன் ஆகும், பண வரவுகளை கொடுக்கும். சந்தோஷமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர்த்து சனியுடைய வீடு, புதனுடைய வீடு, சுக்கிரனுடைய வீடெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது, இந்த கேது பகவான் தசை மட்டும். ஏன்னா இது தொழில் வேலை வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம். இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி வாகன சேர்க்கை, குடும்ப பொருளாதாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பெருசா கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 46 வயசுல இருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, அதாவது விரயஸ்தான அதிபதி தசை. இது நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். வீடு கட்டுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கைக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, வண்டி வாகன சேர்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னாக்கா அது கிடைக்கும். அதாவது லோன் கேட்டிருந்தாலும் சரி, கடன் கேட்டிருந்தாலும் சரி, தனிநபரை வச்சு கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. இன்னொருத்தரை நம்பி அதாவது முதலீடு பண்றதோ இல்லை தொழில் பண்றதோ வேண்டாம். கூட்டு தொழில் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இந்த சனி வக்ர காலத்துல மட்டும், சனி வக்ர நிவர்த்தியான பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல தான் சனி. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தா கூட பெருசா கெடுபல் பண்ண மாட்டாரு. இப்போ 3, 4, 5லலாம் விட்டுருவாரு. 6, 7, 8 தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த வித பாதிப்பும் கிடையாது. பொருளாதாரத்துல வரவுகள் இல்லை அப்படின்னாக்கா இப்போ வரும், பண வரவுகள் இல்லை அப்படின்னாக்கா இப்போ வரும். வேலை ரீதியாக ஏதாவது சுமைகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க. குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்கள்ல இந்த சுக்கிரதசையில நிறைய பேருக்கு நெருக்கடிகள் கொடுத்துருக்கும். அதாவது மனசார்ந்த பிரச்சனைகள், சொந்த பந்தத்துல வந்து நெருக்கடிகள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. மாமியார் மருமக சண்டை, இல்லை தாய் வீட்டிலே கூட ஒரு சில பேருக்கு சண்டை இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கிரதசையில இருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை வந்துச்சு, வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், அது வரும் இது வரும்னு சொல்லிக்கலாம். ஆனா உங்க சுய ஜாதகத்துல வலுவா இருக்கணும் சுக்கிர பகவான். இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும், அதாவது இந்த லக்னத்துக்கும் சுக்கிரன் நன்மை செய்யணும் அப்படின்னு கிடையாது, நியூட்ரல். அது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல நல்ல நட்சத்திரம், யோகாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால், யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால், அதாவது உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கும் யோகராக வந்தால் அந்த சுக்கிரதசை 20 வருஷமும் உங்களுக்கு நல்லது பண்ணிடும். இல்ல அவயோக நட்சத்திரம் ஏறி இருந்தாலும் சரி, 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் சரி, ரொம்ப கெடுக்காது, ரொம்பவும் கொடுக்காது. சுக்கிரதசையில ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ போச்சு வந்துச்சு அப்படிதான் இருக்கும். அதாவது வளர்ச்சியும் இருக்காது, தேய்மானமும் இருக்காது. ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஓடிட்டு இருக்கு, ஏதோ வாழ்க்கைன்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, அது மாதிரி வந்துடும் இந்த சுக்கிரதசைன்றது. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். கோச்சாரத்துல சனி பகவான் வக்ரமாகிறது வண்டி வாகன சேர்க்கையை சிறப்பாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு குடும்பத்துல ஓரளவுக்கு சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். 66 வயசுல இருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுல இருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுக்கு மேல 7 வருடங்கள் 89, 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா, யோகம் செய்யக்கூடிய தசைகள் சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம். செவ்வாய் மட்டும் அஷ்டமாதிபதி, அதுக்கு நான் கடைசியாக சொல்றேன். சூரியன் சந்திரன் சிறப்பு. பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், சூரியன் வந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இது எல்லாமே நல்லா இருக்கும். வீட்டில் வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, இல்லை வேலை கிடைக்கிறதுக்கு, பசங்களுக்கு அதாவது வாரிசுகளுக்கு, இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த டைம்ல நீங்க வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்காம நார்மலாவே நீங்க செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டே வரலாம், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வயசான காலத்துல வரக்கூடிய சூரிய சந்திர தசைகள், யோகம் செய்யக்கூடிய தசைகள், அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கூட சிறப்பு. இப்ப வந்து சந்திரன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு, இது விசாக நட்சத்திரத்துல இருக்கும். ஆனா சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது தெரியாது. உங்க ராசிக்கு 6, 8, 12, அதாவது 12னா நீசம், இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி சந்திர தசை பார்த்தீங்கன்னாக்கா இது குருவோட நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய காலத்துல பெருசா நீசமாக வந்தா கூட, பாகிஸ்தான அதிபதி நீசமாக இருந்து தசை பண்ணா கூட உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா நட்சத்திரம் வந்து சுபகிரக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். பொருளாதார மேன்மை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை, இது 6ஆம் அதிபதி தசை. இதுல நோய் நொடி பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த 6ஆம் அதிபதி தசையில நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். தொழில் இருந்தீங்கன்னா கடனை கொடுக்கும், வீட்டில் யாருக்காவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக தட்டினாக்கா இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. நன்றி.